Next we are going to see the second one, State Consumer Disputes Redressal Commission or State Commission அப்படின்னு பார்க்க போகிறோம். State Commission வந்து ஆக்சுவலாக இதுவும் it is established by the state government only, and moreover the State Protection Council is also known as Consumer Disputes Redressal Council அப்படின்னு நம்ம சொல்லுவோம். State Consumer Protection Council என்னென்னு சொல்லுவோம்னா Consumer Disputes Redressal Commission அப்படின்னு சொல்லுவோம். And moreover the consumer has to be protected against the defects, deficiency, unfair trade practices. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் பார்த்தோம்னா என்னென்ன சரக்குகள் பழுதானது, அதாவது தடை செய்யப்பட்ட சரக்குகள் விற்கப்பட்ட அதில் ஏதாவது ஏற்பட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் விசாரிப்பதற்கு என்ன அனுமதி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டேட் கவுன்சிலுக்கும் இட் ஹாஸ் த பவர் டு டீல் வித் த கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த deficiencies, defects, defective products. Moreover, the State Consumer Protection Council is also called State Commission. The council is also called State Commission. Then who are the members in the State Commission? The person who are the qualified as a judge of the High Court can be appointed as a president in the State Commission. Moreover, other two members can become the member of this State Commission. And who has the same thing, what is in the district forum, the person who has the knowledge and the experience to deal with the matters relating to the law, accountancy, commerce and everything, so has the power to has the right to become the member of the State Commission. In this in this two members one person shall be a woman. Then next, juridification means what? அதுக்கு அதிகார எல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் கமிஷன் வந்து கேன் என்டர்டைன் த கம்ப்ளைண்ட்ஸ் regarding the goods and services and which compensation exceed 20 lakhs but below 1 crore. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தொடர்பாக ஏற்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு அதனோட இழப்பீட்டு தொகை 20 லட்சத்துக்கும் அதிகமாக பட் 1 கோடிக்கும் குறைவாக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக காம்பன்சேஷன் கிளைம் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா அதை வந்து யார் விசாரிப்பாங்கன்னா ஸ்டேட் கமிஷன் விசாரிக்கும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிகார்டிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிலோ 20 lakhsனால் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் விசாரிக்கும், அபவ் 20 lakhsனால் ஸ்டேட் கமிஷன் விசாரிக்கும். ஆனால் 1 கோடிக்கு மேலே போயிட்டு அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் வில் entertain that complaint. Okay. Moreover, State Commission also has the power to jurisdiction to entertain appeal against the order of any district forum within the state. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் பவர்ஸ். The following are the powers of the State Commission. State Commissionக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, it has the power to call for the records and pass appropriate orders in regarding any consumer disputes which is pending before or has been decided by any district forum within the state. ஸ்டேட் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் உண்டு அப்படின்னா, கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ், அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பான ரெக்கார்ட்ஸையும் அப்ராப்பரேட் ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன உண்டு? கன்சூமர் டிஸ்பியூட்ஸ்க்கு எதிராக டிஸ்பியூட்ஸை தீர்ப்பதற்காக எதிராக ஆர்டர் பிறப்பதற்கு இதற்கு உரிமை உண்டு. மோரோவர், ஏதாவது கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் தொடர்பாக பெண்டிங் கேஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் அதை விசாரிப்பதற்கு இதற்கு வந்து உரிமை உண்டு. அதே நேரம் டு ப்ரொடியூஸ் பிஃபோர் அண்ட் அலோவ் டு பி எக்ஸாமின்ட் பை அன் ஆஃபீஸர் ஆஃப் எனி அதர் ஏஜென்சிஸ். அதாவது இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது ஒரு காப்பி வச்சுருப்பாங்க. அதே நேரம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பர்சன் ஆஃபீஸர்ஸ், அந்த கன்சூமர் குறைதீர்க்கும் ரிட்ரஸல் கமிஷனுக்கு தொடர்பான ஏஜென்சிஸ் ஆஃபீஸர்கிட்டையும் ஒரு காப்பி வந்து அவங்களோட கஸ்டடியில் இந்த வச்சுருப்பாங்க. ஸோ அதை வியூ பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டுன்னா இந்த கமிஷனுக்கு ரைட்ஸ் உண்டு. அதே நேரம் டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் தட் மே பி ரெக்யர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் டு எனி ஆஃபீஸர் ஸோ ஸ்பெசிஃபைடு. அதே நேரம் சட்டம் சம்பந்தப்பட்டதாக அதிகாரிகள் ஏதாவது இது தொடர்பாக கேட்கப்படுவதற்கும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வழங்குவதற்கும் இதுக்கு என்ன உண்டுன்னா பவர்ஸ் உண்டு. ஓகே, தென் அப்பீலேட் ஃபோரம் அப்படின்னா அப்பீலேட் ஃபோரம்னா ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஸ்டேட் மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. The State Commission jurisdiction may be original, appellate or revision. The State Commission may reverse or confirm the order passed by the district forum. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமால் பாஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்டருக்கு எதிராக ரிவர்ஸாக மேல்முறையீடு பண்ணுறதுக்கு யாருக்கு
அதிகாரம் உண்டுன்னா ஸ்டேட் கமிஷனுக்கு அதிகாரம் உண்டு. அதே நேரம் இந்த ஆல்சோ எனி பர்சன்ஸ் அக்ரீடு பை த any persons agreed by an order of the state commission may prefer an appeal to the national commission within 30 days from the date of such order. அதாவது மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையில் அவங்களோட அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் நேஷ்னல் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஸ்டேட் கவுன்சில் அளிக்கப்பட்ட அந்த டேட்டில் இருந்து 30 நாட்களுக்குள்ள நேஷ்னல் கமிஷனுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா மேல்முறையீடு பண்ண முடியும். ஓகே, எஸ்.